45 வருஷமா அங்க இருக்கிறேன். எப்படி உங்களுக்கு கேட்கறதுக்கு மனசு வருது? நீங்க 45 வருஷத்துல எங்க கட்சி சாதாரண தொண்டன்ல இருந்து, எங்க கட்சிக்காரங்கள்ல இருந்து, அல்லது எங்க கட்சிக்கு அப்பாற்பட்டவங்கள்ல இருந்து, ஊடகத்துல இருந்து ஜி.கே. மணி அப்படி தவறு பண்ணோன்னா ஐயோக்கு நான் என்னைக்காவது ஒரு கேள்வி யாரையாவது மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நீங்க இந்த கேள்வி கேட்குறீங்களே, உங்க மனசாட்சியை தொட்டு ஜி.கே. மணி இப்படி செய்வானா, அப்படி பேசுவானா நினைச்சு பாருங்க. அப்படி கேட்பனா நானு, அப்படி செய்வேனா? அப்படி சரி, அப்படி இல்ல நீங்க நினைக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னா நான் பாட்டாளி மக்கள் கட்சியில வன்னியர் சகோதரர் இத்தனை வருஷம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இல்லையா? கடந்த காலம் எம்ஜிஆர் காலத்திலிருந்து, கலைஞர் காலத்திலிருந்து, புரட்சி தலைவி காலத்திலிருந்து, மற்றவங்க காலத்துல எப்படிப்பட்ட வாய்ப்புகள்ல என்னென்ன வாய்ப்புகளா வந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் விட்டுட்டு ஏன் அங்க இருக்கிறேன் இல்லீங்களா? ரெண்டு பேரும் சந்தித்து விரைவில் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கட்டாயம் மிக விரைவில் சந்திப்பாங்கிற நம்பிக்கையோட இருக்கு. அதுக்கு தீவிரமான முயற்சியில் இறங்கிட்டு இருக்கிறோம். ஆனா இதுக்கு காரணம் சொல்ல தயவு செய்து உங்களை ரொம்ப மன்றாடி கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க, இந்த செய்தி வெளியிடாது. நல்லது சொல்லுங்களா? அப்படி போய் செய்வேனா? உங்களுக்கு மனசாட்சி இருக்குதா? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பொது வெளியில பார்வை? எங்க பார்வை இருக்குது? உங்க மாதிரி சொல்றது யாராவது ஒரு செய்தி போட்டு பெருசாக்குறாங்க இல்லைங்களா? அது நல்லா இல்லை.